வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் பதிவு. 2025ஆம் ஆண்டிற்கான பலன்களை நம்ம பார்க்க இருக்கோம். நான் தொடர்ந்து பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறையை பயன்படுத்தி உங்களுக்கு ஜோதிடத்தை நான் போட்டுட்ருக்கிற பதிவுகளெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப நன்றி. இந்த முறையில் உங்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கான விடை நமக்கு சரியாக கிடைக்கிறது. அந்த கணித முறையும் நமக்கு எளிதாக இருக்கிறது. தர்க்க ரீதியான பதிவுகளாக அது இருக்கும். அதனால் 2025ஆம் ஆண்டு பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த பதிவில் மேஷத்திற்கு 2025 பலன்களை பார்க்க இருக்கோம். நம்ம நல்ல தத்துவம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஃபிலாசபி ரொம்ப பிடிக்கும். நமக்கு ஒரு ஆன்மீக ஈடுபாடு, ஒரு உள்ளார்ந்த பாரம்பரிய ஒரு ஈடுபாடு, இதெல்லாம் நமக்கு இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் நம்மளுடைய இது ஆண்மை, ஒரு விவேகம், வேகம், இதெல்லாம் கொஞ்சம் கலந்து தான் இருக்கும். ஆடம்பரம், பணவரவு, சொகுசு, இதற்கும் நமக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அதிகாரத்துக்கும் நமக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படிப்பட்ட நம்மளுக்கு இப்போ இந்த 2025 முக்கியமான பயிற்சிகளெல்லாம் நடக்குது. சனி பயிற்சி ஆகிறாரு, ராகு கேது பயிற்சி ஆகுது, குரு பயிற்சி ஆகுது. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி இந்த 2025ன்னு கணக்கெடுத்தோம்னா மொத்தத்தில் பண வரவுக்கு சாதகமான ஒரு வருடமாக இருக்குது. உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம், குருவனுடைய அமைப்பு மே 14க்கு அப்புறம், குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பணவரவு செழிப்பு நல்லா இருக்கிறதோட குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களும் சில மாற்றங்கள் நம்ம பண்ணிக்கலான்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, அந்த விஷயங்களுக்கும் சாதகமாக இருக்குது. அதனால் இடமாற்றம், ஒரு ஃபீல்டு மாற்றம், ஒரு ப்ராஜெக்டு, அது மாதிரி நம்முடைய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் சாதகமான ஒரு அமைப்பாக இந்த குரு இருக்குது. இப்போ வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கும் சாதகமாக இருக்கும். அதே போல் நம்முடைய பாரம்பரியமான குலதெய்வம், நம்முடைய முன்னோர்கள், மேல் படிப்பு படிக்கிறது, நல்ல பிரியமாக நம்ம சில சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது, நமக்கு பிரியமானவர்களோடு சேர்ந்து சந்தோஷப்படுறது, இது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 2025ஆம் ஆண்டு. இப்போ சனி பயிற்சி ஆகிறத பற்றி நம்ம கொஞ்சம் மனசில் நெருடல் இருக்கும். மார்ச் 29 மீனத்துக்கு வந்துடுறாரு சனி. அவர் குரு நட்சத்திரத்துலேயும் பயணிப்பார், சனியினுடைய சொந்த நட்சத்திரத்துலேயும் பயணிப்பார். ஆனாலும் கூட இப்போ நம்ம லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 டிகிரி நம்ம லக்னம். அதில் முதல்ல ஒரு 13 டிகிரி கேது நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் சனி வந்த உடனே கொஞ்சம் சின்ன சின்ன விரயங்களை கொடுக்கும். அதுவும் நமக்கு எப்படின்னா சனி திசை புத்தி அந்தரம் சூட்சமாக நடக்கும்போது தான் கொடுக்கும். ஒரு கோச்சாரத்தில் எல்லா கிரகத்துக்கும் எல்லா பலனும் நடந்தால் அப்புறம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஜனன ஜாதகப்படி சனி திசாபுத்தி அந்தரத்தில் வரும்பொழுது மட்டும்தான், அந்த சனி 12ல் வரும்போது 12ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன விரிசல்கள் அல்லது செலவுகள், இப்போ கடன் பிரச்சனையாக இருக்கிறதுனால அதனால் ஒரு பாதிக்கப்படுறது, அல்லது நம்ம ஒரு வெளியூருக்கு போய் வாசம் பண்ணுறது, அதாவது சொந்த ஊரில் இருக்கிற இடத்துல பலம் இல்லாமல் அடுத்த ஊரை நாடி போகிறது, இது மாதிரி விஷயங்கள் அந்த கொஞ்ச காலத்துக்கு தான் நடக்கும். நம்ம 2.5 வருஷத்துக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை. அந்த நம்ம புள்ளி, லக்ன புள்ளி என்னவோ அதுக்கு 12வது புள்ளி என்னவோ அதை பார்த்து அந்த புள்ளியில் அந்த சனி வரும்போது மட்டும்தான் அந்த எஃபெக்டை கொடுக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. 2வது, சனி சொந்த நட்சத்திரத்தில் வந்துட்டார் அப்படின்னா சனி சுயசாரம் ஏப்ரல் 27 உத்திரட்டாதியிலே வந்துடுறாரு. அப்படி வரும்போது நம்மளுக்கு லாபங்கள் நல்லா இருக்குது. ஏன்னா அது கும்பம் மாதிரி நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் சனி. அப்போ நமக்கு மனநிறைவு, எதிர்பார்த்த தனவரவு எல்லாமே நல்லா இருக்குது. குடும்ப காரியங்களுக்கும் சிறப்பாக இருக்குது. இப்போ ராகு கேது அப்படிங்கிறது நம்ம ட்ரூ நோடில் சொல்கிறோம். ட்ரூ நோடினுடைய அமைப்பில் ராகு கேதுங்கிறது மே 30லேருந்து நமக்கு எஃபெக்டு. இப்போ அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே விரயத்தில் இருந்தவர் லாபத்துக்கு போகிறது நமக்கு நல்லது தான். கேது 6ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் உடல் உபாதைகளெல்லாம் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றது நல்லது தான். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள்னு எடுத்துக்கலாம்.
ராகு கேது 5-11. சனி 12ல் இருந்தாலும் கூட சுப விரயங்கள்னு எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன செலவுகள்னு எடுத்துக்கோங்க, பெருசாக பாதிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த 4, 8, 12ல் இருக்கும்போது அந்த சனியினுடைய எஃபெக்ட்டுங்கிறது வந்து நமக்கு திசாபுத்தி நடந்தால் தான் நமக்கு பார்க்கும். அதனால் நீங்கள் வந்து மேஷ லக்னத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சனி திசாபுத்தி அந்தரம் சூட்சுமத்தில் எந்த பீரியட் நமக்கு நடக்குதோ அது இந்த 2025 நடக்கும்போது தான் உங்களுக்கு அந்த செலவுகளை கொடுக்கும், எல்லாருக்கும் கொடுக்காது. இப்போ சனியினுடைய காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறது ஒரு ஒர்க்லோடு கொடுக்கறது, ஒர்க்கில் டயர்டாகிறது. அதே மாதிரி கொஞ்சம் சலிப்பு, மன சலிப்பை உருவாக்குறது, உறவுகள்கிட்டையும் கொஞ்சம் வெறுப்பை காட்டுறது. இந்த கேரக்டரில் தான் சனி நமக்கு கொஞ்சம் வேலை செய்வார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு திசாபுத்தி அந்தரம் நடக்கலை அப்படின்னா அந்த சனியை பற்றி கவலைப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இப்போ குருவனுடைய திசாபுத்திகள் உங்களுக்கு நடக்குது, அதே மாதிரி ராகுனுடைய திசாபுத்தியோ கேதுவனுடைய திசாபுத்தியோ நடக்குது அப்படின்னு வைங்க, இப்போ எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அது பாசிட்டிவாக நடக்கும். இப்போ குரு வந்து செவ்வாய் ஸ்டாரில் இருந்துட்டு ராகு ஸ்டாருக்கு போயிட்டு மறுபடியும் குரு ஸ்டாருக்கு போகிறாரு. எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா குருவும் ராகுவும் ஒரு நல்ல ட்ரையாங்கிளில் இருக்காங்க, திரிகோண பார்வையில் இருக்காங்க. அதனால் வளர்ச்சிகள் வந்து சிறப்பாக இருக்கும். மற்ற நம்ம அடுத்தடுத்த பதிவுகள் வந்து நம்ம அந்த வருடம் பூரா போட போகிறோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம இந்த மாதக்கோள்களினுடைய ஒரு சார பலன்களை வச்சு நம்ம அதில் கணக்கு பார்த்துக்கலாம். அப்போ மொத்தம் நமக்கு இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பாக்யாதிபதியாகவும் நமக்கு இறையுருளை கொடுக்கக்கூடியவராகவும் நம்முடைய ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், அதாவது 9ஆம் இடம் அப்படின்னு எடுத்தாலே நமக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம், அதை வந்து தக்க வைக்கிறதுங்கிறது அந்த 9ஆம் இடத்துல இருக்குது. அறிவு, மிகப்பெரிய அறிவும் அங்கே இருக்குது. அதனால் இறையருளிலிருந்து எல்லாமே அந்த 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம்னு சொல்ல போகிறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்துக்கு உண்டான கிரகத்தை பேஸ் பண்ணி இந்த 2025 நமக்கு மிக சிறப்பான பலன்களை வழங்குகிறது. அதில் வந்து பணவரவும் அடங்கியிருக்கு, உழைப்பினால் வரக்கூடிய முன்னேற்றமும் அடங்கியிருக்கு, உறவுகளால் வரக்கூடிய மகிழ்ச்சியும் அடங்கியிருக்கு. அது வந்து சிறப்பாக இருக்குது. சரி, இப்போ இந்த 5ஆம் வீட்டில் கேது வர்றதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, கேது வந்து எடுத்த உடனே சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தான் வருவார். அப்போ கேது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் வரும் பொழுது நமக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ நமக்கு வளர்ந்த குழந்தைகள் இருக்காங்களா அல்லது விளையாடுற பருவத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறத வச்சு அதில் அவங்களுடைய ஸ்தானத்தில், அதாவது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன மாறுதல் வருதோ கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால் கேது வந்து அந்த மாதிரி சுக்கிரனுடைய சாரத்தில் வரும்போது அந்த குழந்தைகளை பற்றிய ஒரு அக்கறை இருக்கும். அது ஒரு சிலருக்கு சஞ்சலமாக மாறும், ஒரு சிலருக்கு வந்து நெருடலாக இருக்கும். அது குழந்தைகளை வந்து எப்படி நம்ம பராமரிப்புக்கலாங்கிறது ஆர்வம் காட்டுவீங்க. அப்படி இப்போ அந்த இன்வால்மெண்ட்டை இந்த கேது கொடுக்குறார். அதே மாதிரி நம்மளுக்கு உண்டான இஷ்ட தெய்வம், ஆன்மீக தேடுதல், அது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கும் இங்கே கேது வந்து வேலை செய்வார். அப்போ அது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக கொண்டு போயிடுவார். ராகுவும் பாசிட்டிவாக இருக்கார், குருவும் பாசிட்டிவாக இருக்கார். ஒரே ஒரு விஷயம், இந்த சனி வந்து நம்மளுக்கு அந்த சுயசாரத்தில் வர்றது வந்து ஏப்ரல் 27ஆம் தேதி வர்றாரு. அந்த ஏப்ரல் 27 வரைக்கும் தான் அந்த பிகினிங்கில் அந்த சனி மாறின உடனே 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு தான் சனியினுடைய எஃபெக்ட் இருக்கும். அது வந்து நமக்கு சனி திசாபுத்தி அந்தரம் சூட்சுமாக நடந்தால் மட்டும் அதை பற்றி பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.